வணக்கம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு அணுவுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் ஒரு தனி சீக்ரெட் அட்ரஸ் இருக்குன்னு. வாங்க, இன்னைக்கு நாம அந்த கோடை உடைச்சு அந்த சின்னச்சிறிய துகள்கள் எங்க தான் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போறோம். சரி, இந்த பயணத்தை நம்ம ஒரு சிம்பிளான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஆனா இந்த கேள்விதான் பல வருஷமா விஞ்ஞானிலேயே குழப்பிட்டு இருந்துச்சு. கேள்வி இதெல்லாம்: ஒரு அணுவுல ஒரு எலக்ட்ரான் கரெக்டா எங்க தான் இருக்கு? இதுக்கு பதில் ரொம்ப ஆச்சரியமா குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல இருந்து வருது. அது என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் 4 ஸ்பெஷல் நம்பர்ஸை வச்சு ஒரு யூனிக்கான குவாண்டம் அட்ரஸ் இருக்குன்னு சொல்லுது. அப்போ என்ன, அந்த சீக்ரெட் அட்ரஸை நாமளும் டீகோட் பண்ணி பார்க்கலாமா? வாங்க, நம்பர்ல இருந்து ஆரம்பிப்போம். இந்த நம்பர், அதான் எண், அது எலக்ட்ரானோட மெயின் எனர்ஜி லெவல்ல சொல்லுது. சிம்பிளா சொல்லணும்னா அது எலக்ட்ரானோட சிட்டி மாதிரி. இந்த நம்பர் அதிகமாக அதிகமாக அதோட எனர்ஜியும் அதிகமாகிட்டே போகும். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த எனர்ஜி லெவல்ஸ்க்கு வெறும் நம்பர்ஸ் மட்டும் இல்ல, கே, எல், எம்னு எழுத்துலயும் பேர் இருக்கு. பழைய கெமிஸ்ட்ரி புக்ஸ்லாம் நீங்க இதை பார்த்திருக்கலாம். சரி, நம்ம அட்ரஸ்ல அடுத்தது 2வது நம்பர் எல். இது சப் லெவல்னு சொல்லுது. அதாவது அந்த சிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு ஏரியா இல்லனா நெய்பர்ஹுட்னு வச்சுக்கலாம். இந்த நம்பர் தான் எலக்ட்ரான் போற பாதையோட ஷேப்பை முடிவு பண்ணுது. இங்க நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது, ஒவ்வொரு ஷேப்க்கும் எஸ், பி, டி, எஃப்னு சொல்றோம்ல, அதுக்கு ஒரு நம்பர் இருக்கு. முக்கியமா எஸ் ஷேப் 0ல இருந்து ஆரம்பிக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அட்ரஸ்ல அடுத்ததா வர்றது எம்எல் நம்பர். இது அந்த ஆர்பிட்டாலோட ஓரியன்டேஷன், அதாவது அதோட திசை அமைப்பை சொல்லுது. இன்னும் சிம்பிளா எலக்ட்ரான் எந்த தெருவுல இருக்குன்னு கரெக்டா காட்டுது. இந்த நம்பரோட வேல்யூஸ் அதுக்கு முன்னாடி பார்த்த ஏரியாவை பொறுத்து மாறும். உதாரணத்துக்கு, ஒரு பி ஏரியாவில், அதாவது L = 1, எலக்ட்ரானுக்கு 3 வேற வேற தெருக்கள் இருக்கலாம். அதாவது -1, 0, அப்புறம் +1ன்னு 3 சாய்ஸ் இருக்கு. கடைசியா 4வது நம்பர் எம்எஸ். இது எலக்ட்ரானோட சுழற்சி, அதோட ஸ்பின்னை பத்தி சொல்லுது. இதை நம்ம அட்ரஸ்ல வீட்டு நம்பர் மாதிரி நினைச்சுக்கலாம். இதுக்கு 2 வேல்யூ தான், ஒன்னு கிளாக்வைஸ் இல்லனா ஆன்டி கிளாக்வைஸ். இப்போ நம்ம கிட்ட முழு அட்ரஸும் இருக்கு. சிட்டி, ஏரியா எல், தெரு எம், அப்புறம் வீட்டு நம்பர் என். இந்த 4 நம்பரும் ஒன்னா சேர்ந்து தான் ஒரு எலக்ட்ரானோட யுனிக்கான இடத்தை கரெக்டா சொல்லுது. சரி, இந்த புது அட்ரஸ் சிஸ்டம் நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துது. அது எலக்ட்ரானோட வீடு பத்தின ஒரு பழைய தப்பான ஐடியாவை சரி பண்ணுது. அது என்னன்னு பார்க்கலாமா? இங்கேதான் நம்ம ஆர்பிட், அதாவது சுற்றுப்பாதைங்கிற பழைய ஐடியாவுக்கும் ஆர்பிட்டால்ங்கிற புது கான்செப்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறோம். எலக்ட்ரான்ஸ் ஒரு ஃபிக்ஸ்ட் ட்ராக்ல சுத்தி வர்றதில்ல. அதுக்கு பதிலா அது ஒரு 3D இடத்துல இங்க இருக்கலான்னு ஒரு ப்ராபபிலிட்டி கிளவுட், அதாவது ஒரு நிகழ்தகவு மேக மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ எலக்ட்ரானுக்கு எங்கெல்லாம் அட்ரஸ் இருக்கலாம்னு நமக்கு தெரியும். ஆனா ஒரு வீட்டுக்குள்ள போறதுக்கு சில ரூல்ஸ் இருக்கிற மாதிரி எலக்ட்ரான்ஸ் இந்த ஆர்பிட்டால்ஸை எப்படி நிரப்புது? அதுக்குன்னு சில ஹவுஸ் ரூல்ஸ் இருக்கு. மொத்தம் 3 முக்கியமான ரூல்ஸ். முதல் ரூல், ஆஃபா தத்துவம். ரொம்ப சிம்பிள். எலக்ட்ரான்ஸ் கொஞ்சம் சோம்பேறிங்க. அதனால எப்பவுமே கம்மியான எனர்ஜி இருக்கிற இடத்த தான் முதல்ல போய் பிடிக்கும். இந்த சார்ட்ல எனர்ஜி லெவல்ஸ் எப்படி வரிசையா நிரம்புதுன்னு பார்க்கலாம். ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. நல்லா பாருங்க, 4s ஆர்பிட்டாலோட எனர்ஜி 3Dயை விட கம்மியா இருக்கு. அதனால தான் எலக்ட்ரான்ஸ் 3Dக்கு முன்னாடி 4sக்குள்ள போகுது. இது ஒரு முக்கியமான விதிவிலக்கு. 2வது ஹவுஸ் ரூல், பவுலியோட தவிர்ப்பு தத்துவம். இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு ரூம்ல, அதாவது ஒரு ஆர்பிட்டால்ல மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் தான் இருக்க முடியும். அது மட்டும் இல்ல, அந்த ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஸ்பின் பண்ணணும். ஒன்னு கிளாக்வைஸ்னா இன்னொன்னு ஆன்டி கிளாக்வைஸ். 3வது ஹண்டோட விதி. இது பஸ்ல சீட்டு பிடிக்கிற மாதிரி. எலக்ட்ரான்ஸ் முதல்ல தனித்தனியா ஒவ்வொரு சீட்லயும், அதாவது ஒவ்வொரு ஆர்பிட்டாலையும் ஒன்னொன்னா போய் உட்காந்துக்கும். எல்லா ஆர்பிட்டாலையும் ஒன்னு வந்த பிறகுதான் ஜோடி சேர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் தனித்தனியா இருக்கிறது தான் அதுங்களுக்கு பிடிக்கும். இங்க பாருங்க, பி சப்ஷெல்ல 3 எலக்ட்ரான் வரும்போது ஒன்னொன்னு ஒவ்வொரு ஆர்பிட்டாலுக்கு போகுது. தனியா தான் இருக்கு. எப்போ 4வதா ஒரு எலக்ட்ரான் வருதோ அப்போதான் வேற வழி இல்லாம முதல் ஆர்பிட்டால்ல ஜோடி சேருது. ஓகே, இப்போ நமக்கு எல்லா ரூல்ஸும் தெரியும். இதை வச்சு சில நிஜ எலிமெண்ட்ஸ்க்கு எலக்ட்ரான் அட்ரஸ், அதாவது எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷனை எழுதி பார்க்கலாமா? உதாரணத்துக்கு 8 எலக்ட்ரான் இருக்கிற ஆக்சிஜனை எடுத்துக்கலாம். நம்ம ரூல்ஸ் படி முதல் 2 எலக்ட்ரான் 1sல போகுது, அடுத்த 2 எலக்ட்ரான் 2sக்கு போகுது. இப்போ 4 எலக்ட்ரான் போயிடுச்சு. மீதி இருக்கிற 4 எலக்ட்ரானும் 2pக்குள்ள போகுது. அப்போ ஆக்சிஜனோட ஃபைனல் அட்ரஸ் 1s2 2s2 2p4. இதே மெத்தட் தான் எல்லா எலிமெண்ட்டுக்கும். இங்க பாருங்க, சோடியம் இருக்கு, அப்புறம் இரும்பு, அயன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த முக்கியமான ட்விஸ்ட்டை நீங்க நல்லா பார்க்கலாம். 4s² ஆர்பிட்டால் முழுசா நிரம்புனதுக்கு அப்புறம் தான் எலக்ட்ரான்ஸ் 3d6க்குள்ள போகவே ஆரம்பிக்குது.
அப்போ நாம் இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டோம்னு ஒரு சின்ன ரீகேப். ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் 4 குவாண்டம் நம்பர் வச்சு ஒரு யூனிக் அட்ரஸ் இருக்கு. எலக்ட்ரான்ஸ் ஒரு ஃபிக்ஸட் பாதையில இல்ல, ஆர்பிட்டால்ங்கிற ஒரு ப்ராபபிலிட்டி கிளவுட்ல இருக்கு. ஆஃபா, பவுலி, ஹண்ட்னு 3 ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆர்பிட்டால்ஸை நிரப்புது. கடைசியா ரொம்ப முக்கியமா 3Dக்கு முன்னாடி 4s நிரம்பிடுங்கிற அந்த விதிவிலக்கா மறக்கவே கூடாது. இது நம்மள ஒரு கடைசி கேள்விக்கு கொண்டு வருது. சரி, இப்போ ஒரு எலக்ட்ரானோட அட்ரஸ நம்மால எழுத முடியுது. ஆனா இந்த அட்ரஸ் புக் எதுக்கு உதவுது? சோடியம் ஏன் தண்ணில பட்டா வெடிக்குது? இரும்பு ஏன் காந்தத்தால ஈர்க்கப்படுது? இந்த மாதிரி ஒரு எலமெண்டோட குணத்தை, அதோட கெமிக்கல் கேரக்டரை இந்த அட்ரஸை வச்சு எப்படி கணிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க.